ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்டேட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இது வந்து என்ன அப்படின்னா, ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான். ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மூலமா என்னது அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 09/2025 இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவலை நியூஸ் பேப்பர் மூலயமா நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2026க்கான உங்களுக்கு ஆர்ஆர்பி லெவல் 1 போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட நியூஸ் பேப்பர் மூலயமா நம்மளுக்கு இன்டிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் நோட்டீஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது என்னென்னா, அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போர்ட்ஸ் ஆஃப் லெவல் 1 இந்த டேபிள் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேரியஸ் லெவல், அதாவது லெவல் 1 ஆர்ஆர்பியில் நடக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம் தான் வந்து இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வெளிவந்திருக்கு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, இல்லை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இதில் நீங்கள் 10th கிரேட் படிச்சிருந்தாலே போதுங்க. ஆர்ஆர்பியில் வெளிவரக்கூடிய 10th கிரேடை வச்சு நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இந்த எக்ஸாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிஷன்ஸ் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20/2/2026 சொல்லியிருக்காங்க. வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலைங்க. இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆன்லைன் வெப்சைட் என்ன அப்படின்னா https://www.rrbapply.government.in அப்படின்றதுல வந்து நீங்கள் போய் லாகின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம் ஆர்ஆர்பி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து உள்ளே போயிட்டு நியூவாக சைன்இன் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக செகண்டாக இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்னதுன்னா, ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 21/1/2026, அதாவது ஜனவரி 21 தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20/2/2026 நைட் வந்து 12 மணிக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போஸ்ட் அப்படின்னா, வேரியஸ் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. லெவல் 1லேருந்து 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எதுக்காக இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸையுமே வந்து நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதான் 10th கிரேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மெடிக்கலாகவும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக 22,000 வேகன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரைமரி டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும்னா, ஆதார் கார்டு கண்டிப்பா வச்சுக்கணும். நீங்க ஆன்லைன்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு மூலியமா தான் நீங்க உள்ளேயே போற மாரி இருக்கும். அப்படி இல்லாட்டினா வந்து ஏதாவது வந்து டிலே ஏற்படும். அப்புறம் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ட வந்து வெரிஃபை பண்றது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ஆதார் வந்து ஃபைனலா எக்ஸாம் எழுதுற வரைக்கும் ரொம்பவுமே ஒரு மேண்டேட்டரியான திங்ஸா இருக்கும். அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க இப்பவே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த் பிஃபோராவே பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நாளைக்கு எக்ஸாமே எழுத போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்ட வச்சு தான் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி, நீங்க தானா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள போயிட்டு உங்கள ஆன்லைன்ல டைரக்ட்டா ஒரு டைம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்பவுமே வந்து ஆதார் வச்சு தான் எனேபிள் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு வச்சு தான் வந்து அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த ஆதார் வந்து அது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வேற எதுவுமான மால் பிராக்டிஸ் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதார் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாமே வந்து 100% வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம உள்ள வந்து எக்ஸாம்க்கு வந்து எழுதும்போதும் சரி, நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம எக்ஸாம் செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா,
நம்மளுக்கு வந்து அத வச்சு தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆ அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நிலைப்பு தன்மையா வந்து அது இருக்கும். இது ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்னங்க அப்படின்னா, 10த் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? மினிமம் வந்து குவாலிஃபிகேஷனா இருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட 10த் மார்க் ஷீட்டோட நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல்ல வந்து நான் முழுசா போடுறேன். அதையுமே வந்து நீங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 90 மினிட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் கம்ப்யூட்டர்ல தான் உங்களுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து 3 லெவல்ல வந்து உங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டைரக்ட்டா வந்து சிபிடி அதாவது எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோட்ல நடக்கும். நம்ம 90 மினிட்ஸ்ல எழுதி ஒரு வேள நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, செகண்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஇடி டெஸ்ட் எடுப்பாங்க. பிசிக்கலா டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்புறம் வந்து நீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணிட்டு, உங்கள வந்து போஸ்டிங் எங்க போடுறாங்களோ, நீங்க அதுக்கேத்த மாரி அலாட் பண்ணி போயிடுற மாரி இருக்கும். ஆனா, இது ரொம்பவுமே வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆர்ஆர்பிலே இருக்கக்கூடிய ரொம்பவுமே வந்து அதாவது ரொம்ப லோ ஆ எஜுகேஷன வச்சு நம்ம உள்ள போறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, இதுல ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன்ல நீங்க வந்து போய் பிளேஸ் ஆயிரலாம். இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இப்ப படிச்சுட்டு இருக்க பசங்க, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிற பசங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த தகவல வந்து எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. படிக்கிற பசங்க, அதுக்கப்புறம் வந்து புதுசா வந்து வேலை தேடிட்டு இருக்க கவர்மெண்ட் பசங்க அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். மறக்காம நம்ம சேனலையும் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது மாரி போடுற யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாமே உங்கள வந்து சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே!